Hello everyone, welcome to the midweek market update. See, நம்ம போன வாரம் வீடியோல என்ன பேசணும் அப்படின்னா போத் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துருச்சு. அதாவது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 24,350, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 58,550. இது ரெண்டுமே முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 வாரம் முன்னாடி பேசியிருந்தோம், மேலே ப்ரைஸ் வரணும் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு லெவலுமே வந்துருச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸாக தான் வேலை செய்யும் அப்படின்ட்டு நம்ம பேசணும். ஈவன் நிஃப்டியில் இதுதான் நம்மளோட வியூ ஃபார் அ ஃபியூ வீக்ஸ். ஓகேங்களா, இதுதான் நான் வியூ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிஃப்டி வந்து இந்த மாதிரி கீழே இறங்கணும், இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் வரணும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஆனால் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு வாய்ப்பு மேலே இருக்குது அப்படின்ட்டு பேசணும். நிஃப்டியில் இல்லை, ஆனால் பேங்க் நிஃப்டியில் மேலே போகிறதுக்கு, அதாவது ப்ரீவியஸ் ஐ தாண்டதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்குமே 58,700 தாண்டாமல் வாய்ப்பு இல்லை. மினிமம் ஆச்சு 58,700 தாண்டணும். அப்படி தாண்டினாலுமே ப்ரைஸ் மறுபடியும் கீழே வரணும். இதுதான் நம்ம பேசினது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு லேர்னிங் சொல்லணும் அப்படின்னா, whenever we get intermarket divergence, ஓகேங்களா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி நடுவில் இன்டர்மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் இருக்கும்போது, வேவ் கவுண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது, மோர் தென் லெவல்ஸ், ஓகேங்களா, நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மார்க்கெட்டோட கான்டெக்ஸ்ட். இங்கே மார்க்கெட்டோட கான்டெக்ட் நான் சொல்கிறது ப்ரைஸ் கீழே வரணும். ஓகேங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டி, இது நிஃப்டி, ரெண்டுமே பாருங்கள் மார்க்கெட் கீழே தான் வரணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் முடிவெடுக்கணும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம ப்ரிசைஸ் லெவல் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதுதான் நிஃப்டி 23,996. நம்ம எதிர்பார்க்குற லெவல் இதுதான், கேப் ஃபில்லிங் ஜோன் வரணும் அப்படின்ட்டு 23,750 23,650. ஸோ அதுதான் இப்போ எதிர்பார்ப்பு. ஸோ எந்த சேஞ்சும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இந்த 2 நாளும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நடுவில் ஒரு பவுன்ஸ் வரலாம். எனி கேப் டவுன் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மால் பவுன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 23,780 23,600 ப்ரைஸ் வரலாம். நான் பல வீடியோவில் வந்து சொன்னது தான். நீங்கள் பார்க்கலைன்னா நீங்கள் மறுபடியும் பாருங்கள், இல்லை போன வீடியோ மட்டும் பாருங்கள். ஏன்னா லாங் டேர்ம் வியூன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லா வீடியோலையும் சொல்லி அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. இந்த இடத்துல சப்போர்ட் வாங்கினா தான் நமக்கு ஒரு ரிவர்சலோ புல்லிஷ் கவுண்டோ வரும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் டிக்ளைன், ஓகேங்களா, இங்கே வருது, இந்த இடத்துல வருது, இல்லை ஒரு கேப் டவுன் ஆகி இந்த கேப் பாயிண்ட்டுக்கும் கீழே ஓப்பன் ஆகுது, ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதுவும் இந்த 23,000 லெவல் நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். 23,000 லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா நம்மளோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, நம்ம எங்கே போகும் அப்படிங்கிறத பல வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட் டிசைட் ஆகிற மந்த். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே வரட்டும், 23,780 23,644 வரட்டும். அது இந்த மாதிரி பேட்டர்னில் 1 2 இன்னும் கொஞ்சம் 3 மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் இப்படி, ஓகேங்களா, இல்லை பவுன்ஸ் இங்கே வந்து இப்படி, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டாக வேலை செய்யலாம். ஓகேங்களா, எனி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் இது கீழே போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சமே டிக்ளைன் ஆகும். 23,000 கீழே போயிடுச்சுன்னா ஒரு டீப் டிக்ளைன் வரலாம். இதெல்லாமே ஆல்ரெடி பேசினதான், நோ சேஞ்ச். ஓகேங்களா, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்த 2 நாளைக்கு என்னென்னு எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கண்டினியூ ஆகலாம். ஓகேங்களா, இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இன் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது 4 and 5க்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இன்னொரு லெக் டவுன் வரலாம். ஸோ இது ஒரு இன்னொரு அப்மூவ் இருக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தால் 56,500 56,400 ஸ்டாப் ஆயிடணும். ஒர்ஸ்ட் கேஸ் 55,735 அந்த ஜோன், இந்த கேப் பாயிண்ட் 55,500 55,500 கீழே போயிடுச்சுன்னா இந்த வியூ இன்வாலிட், இந்த 3 and 5 இன்வாலிட். ஓகேங்களா, வேவ் கவுண்ட் மட்டும் மாறும். ஸோ இதுதான் என்னோட வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரட்டும். நிஃப்டியில் எதிர்பார்க்கறது 23,780 23,644. பேங்க் நிஃப்டி வந்து மினிமம் 56,500 56,400. இன்டர்னல் சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா மேக்ஸிமம் 55,700. எனி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அது வேற, டிக்ளைன் கண்டினியூ ஆகிடும். ஓகேங்களா, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒன் மோர் ஹை இங்கே இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் நிறைய சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி, சரிங்களா, அது பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் வாங்கியே தீரணும். அதுக்காக இப்போது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கறது இந்த கரெக்ஷன் டு கண்டினியூ. இங்கே எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீக்கெண்டில் பேசிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட். நிஃப்டி ஐடி இது எந்த வகையிலும் நான் சேஞ்ச் பண்ணல. ரொம்ப வாரமாக, ஏன் சொல்ல போனால் சில மாதங்களாகவே இதுதான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இருந்தே. வெந்த ப்ரைஸ் 26,150 25,174 வந்தப்போ ஈவன் ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனப்போ கூட இங்கிருந்து ப்ரைஸ் திரும்பி
29,000 30,000 வரும் அப்படின்ட்டு பேசணும். ஸோ 29,000 30,000 தான் வந்திருக்கு. ஸோ இங்கே இன்னொரு லேக் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் கூட. ஸோ ஓவரால் மார்க்கெட்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆகிடும். ப்ராடர் மார்க்கெட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே. பட் அந்த டிக்ளைன் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு தான் அந்த சர்டன் லெவல்ஸ் நான் சொன்னேன். ஓகேங்களா, இதுதான் அப்ரோச். ஸோ இப்படி ப்ரைஸ் வந்துச்சுன்னா நிஃப்டி ஐடி கரெக்ஷன் கூட கம்ப்ளீட் ஆகிடலாம். ஆனால் இங்கே திரும்பாமல் மேலே போனால் தான் பேட்டர்ன் காம்ப்ளெக்ஸ் ஆகி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். பட் எனிவே இப்போ வரைக்கும் நினச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கிறதுனால ஐம் எக்ஸ்பெக்டிங் 1 leg டவுன் அகைன் இன் நிஃப்டி ஐடி. ஓகேங்களா, ஸோ இதுதான் நிஃப்டி ஐடி. ப்ராடர் மார்க்கெட்ஸ் நோ சேஞ்ச் இன் வியூ. இங்கும் அதே தான். நம்ம மோர் தேன் லெவல்ஸ் கான்டெக்ட் தான் பார்க்கணும். ஒன்றா இங்கிருந்தே மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கலாம், இல்லை ஒன் மோர் ஹை போயிட்டு இறங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ராடர் மார்க்கெட்ஸும் ஒரு டிக்ளைனை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகேங்களா, ப்ராடர் மார்க்கெட், ஸ்மால் கேப். இது வந்து க்ரூட் ஆயில். சரி, இந்த க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போன ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்ததும் கூட இங்கிருந்து திரும்பறக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். ஓகேங்களா, அது கம்பல்சரி கிடையாதுன்னு தனியாகவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த கேப் பாயிண்ட், அதாவது 83 82 ஜோன் ப்ரைஸ் வரும். அந்த ஜோன் ரிஜெக்ஷன் ஆகுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கீழே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் கம்பல்சரி கிடையாது அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அதே சமயம் 87க்கு மேலே போனால் அந்த 1 2 3 4 5ங்கிற கான்செப்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ ஆல்ரெடி 88 வந்துருச்சு. ஸோ அந்த 4 5 இப்போ கிடையாது. ஓகேங்களா, சி மை எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். இங்கே பாருங்க, ஜூன் மாதமே போட்டிருக்கேன் 17ஆம் தேதி $68 மார்க்கெட் திரும்பணும். என்னோட ஒப்பீனியன் 120க்கு மேலே போகணும். ஓகேங்களா, நியூ ஹை வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா $68 ப்ரைஸ் திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 67.4 பாருங்க, எக்ஸாக்டா அங்கிருந்து தான் திரும்பி இருக்கு. அப்புறம் ஒன் மோர் லோ வருமா வராதான்னு பார்க்கறதுக்கு இந்த கேப் ஜோன் நான் பார்க்க சொன்னேன், இந்த 87 பார்க்க சொன்னேன். ரொம்ப சிம்பிள், கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். 68லிருந்து 83 84 எதிர்பார்ப்பு. அந்த 83 84 என்ன நடக்குதுங்க பொறுத்து அடுத்த சிச்சுவேஷன். புரியுதுங்களா? இங்கிருந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி இந்த டிக்ளைன் வராது. பாசிபிளி த ப்ரைஸ் கேன் ரீச் 95. ஓகேங்களா, 95 96 ஜோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிக்ளைன் புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் அப்படியே மேலே போகணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, இதுதான் என்னோட வியூ இப்போதைக்கு க்ரூட் ஆயில். ஸோ பார்ப்போம் எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு. ஏன்னா உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எல்லாம் இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். எக்ஸாக்டாக ப்ரைஸும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எலியாட் வேவை ரொம்ப ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னா, அதாவது சரி நான் உங்களுக்கு லெவல்ஸ் மட்டும் சொல்லலை. இங்கே பாருங்க, ஈவன் சின்ன ஸ்டாப் கூட சொல்லியிருந்தேன். இங்கே 73 ஜோனில் ஸ்டாப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த லைன் எடுத்துட்டேன். இந்த 73ல் தான் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ஒரு 78 வரைக்கும் போயிட்டு அடுத்த லெக் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கூட எலியாட் வேவ் மூலமாக கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எலியாட் வேவ்ங்கிறது வெறும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிடையாது, இட்ஸ் அ லாங்குவேஜ். ஓகேங்களா, மார்க்கெட்டோட லாங்குவேஜ். அதை ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் கற்றுக்கணும் அப்படின்னா, தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னா என் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், லிங்க்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், வெப்சைட் போய் டீட்டெயில்ஸ் பாருங்கள். சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எல்லாமே அப்படின்ட்டு சொல்லுவோம். எஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எல்லாமே, அக்ரி. பட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்குமே எலியாட் வேவ் பாத் காமிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதனால தான் என் கோர்ஸ் பேரே வேவ்ஸ் லீட்ஸ் தி ப்ரைஸ் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பியூரஸ்ட் ஃபார்மில் எலியாட் வேவ் கற்றுக்கணும்னு என் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.